நான் என் சர்ச்சு பிரதிஷ்டைக்கு வந்திருக்கேன், சரிதான் இல்லையா? சர்ச்சுன்னா பண்டிகை இருக்கணும், பண்டிகைன்னா இந்த சாமுவேல் இருக்கணும். என்ன சாமுவேல் ஒண்ணு பாக்கிய? என் பேரு லாட்சன் சாமுவேல், எங்க தாத்தா பேர் இருக்கணும்னு சேர்த்து வச்சிருக்காங்கல்ல, அதனால என் பேர் இருக்கும். என் சர்ச்சில் நான் மட்டும்தான் இருப்பேன். ஆமா, நம்ம மாப்பிள்ளை 2 பேரும் பண்டிகை கூப்பிட்டுருந்தோம், இன்னும் வர காணவன் என்ன செய்தானு தெரியலைய. சரி பாப்போம் என்னதான் செய்தானு. வருஷம் வருஷம் இந்த பையன் கோயில் பிரதிஷ்டைக்கு நம்மளை கூப்பிடுறான், என்ன ஏதுன்னு போய் பார்ப்போம் வாயன். இந்த வருஷம் நம்ம யாருன்னு காட்டணும் நம்ம மாப்பிள்ளை கிட்ட. பத்திய காணுமே இந்த பந்தா பத்தி பார்த்து பேசணும். தள்ளி நிப்போம். 2 பேரும் ஏதோ புலம்பிட்டே வராங்க, பார்ப்போம். சரிப்பா, ஏதோ பிரதிஷ்டன் கூப்பிட்டேன், இன்னும் இந்த வருஷம் ஏதோ வித்தியாசமா பண்ணியிருக்கேன்னு. எப்பவும் போலதான், ஒன்னும் பெருசா சிறப்பா தெரியலையப்பா. சிறப்பா தெரியலையா? எங்க சர்ச்சில் என்ன சிறப்பா தெரியலங்க. போன வருஷம் சாம்பார் போட்டோம், இந்த வருஷம் கறி குழம்புல போட போறோம். இதை விட என்ன ஸ்பெஷலா வேணும்? அங்க ஒரு தடவை என்னை குறுன்னு பார்க்கலாம். ஏன் தெரியுமா? போன வருஷம் சாம்பார்ல முருங்கைக்காயில நான் வந்து சண்டையை போட்டேன். இந்த வருஷம் கறி குழம்புல நல்லி எலும்பு மட்டும் வரல. அவனை என்ன பண்ணான்னு எனக்கு தெரியாது. வருஷம் வருஷம் என்னன்னு இந்த பையன் ஒரு 7 ரூபாய் எடுத்துருக்கான், கொஞ்சம் பார்த்தே பேசு. பிரதிஷ்ட பண்டிகைன்னு நம்ம சர்ச்சுக்கு ஆண்டவரை வேணும். இந்த போய் என்ன கொஞ்சம் எங்க நம்மளை கொண்டு இழுத்து விட்டுருக்கா மத்தியலா? பிரதிஷ்டனா என்னப்பா? நீ என்ன பண்ண? வேற ஏதாவது சொல்ல. வேற ஏதாவது சொல்லணுமா? அப்போ சாம்பார் கறி குழம்பு உங்களுக்கு பத்தாதுன்னு வேற ஏதாவது வேணாம்? சாப்பாட்டுக்கப்பா சர்ச்சுக்கு வர? என்னப்பா நீ சாப்பாட்டுக்கு என்ன? நாங்களாம் அப்படித்தான் கேட்க கூடாது. என்ன நீனு வேற என்ன பண்ணேன்னு தெரியணும், அப்படித்தானே? ஆமா. போன வருஷம் சர்ச்சில் நான் அவ்வளவு கொடுத்தேன், இந்த வருஷம் சர்ச்சில் நான் இவ்வளவு கொடுத்துருக்கேன்ல. நம்மளை தவிர எவ்வளவு மேல கொடுக்க மாட்டான்ல, நான் தான் கொடுத்துருக்கேன். எல்லா இடத்துலயும் என் பேர் தானே இருக்கு, எங்க தாத்தா பேர் இருக்கு, என் பேர் இருக்கு, அடுத்து என் பிள்ளை தானே இருக்கும்ல. சப்பா சொன்னேன்ல, இந்த பந்தா பார்ட்டி கூப்பிட்டா போவேன்ல. நான் தான் கேட்கலாம். நம்ம தலையெழுத்து. பிரதிஷ்டனா என்னன்னு சொல்லுப்பான்னா, நீ என்ன அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன்னு இருக்க? அதான் சொல்லிட்டேனே, சாம்பார் சொல்லியாச்சு, கறி குழம்புன்னு சொல்லிட்டேன். உனக்கு கறி குழம்பு பத்தாதுங்க, நான் இவ்வளவு கொடுத்தேங்க, அதுவும் பத்தாதுங்க, இன்னும் பத்தலையா? எல்லாரையும் பாரு, என்னைய உத்து பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? என்னைய தெரியாதவங்க இந்த சர்ச்சிலே கிடையாது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். அப்படி என்னப்பா பண்ண? அப்படி என்ன பண்ணனா? போன வருஷம் பண்டிகைக்கு வரும்போது 4 பேர்கிட்ட சண்டையை போட்டிருந்தேன். இந்த வருஷம் இருக்க எல்லா ஒன்றுல சண்டையை போட்டிருக்கேன். நான் தானே எல்லாம், என்னைய தவிர எவ்வளவு செஞ்சிருவானா? எவ்வளவு செய்ய விட்டுருவோம் நாங்க. அநேகமா இங்க இருந்து போறதுக்குள்ள நம்மள அடி வாங்க வச்சிருவானோ? கண்டிப்பா அடி வாங்க விட்டுறானா? பாத்துக்க. பிரதிஷ்டனா என்னன்னு சொல்லவே மாட்டியா? பிரதிஷ்டன்னா இந்த மறந்துட்டேன், முக்கியமான ஐட்டம். போன வருஷம் நான் வரும்போது என் கையில ஒண்ணும் இல்ல, கழுத்துல ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்லை. இந்த வருஷம் பாரு, கையில ஒரு செயின், கழுத்துல ஒரு செயின், ஒரு வாட்ச், இப்போதைக்கு 3 மோதிரம் போட்டிருக்கேன். அடுத்த வருஷம் விரல் ஃபுல்லா அடுக்க போறேன், கழுத்து ஃபுல்லா செயினா போட போறேன். இதுக்கு மேல என்ன வேணும் பண்டிகையில? நம்மளும் எல்லாம். நான் சர்ச்சு பிரதிஷ்டையை பத்தி கேட்டா, இவன் அவனோட பிரதிஷ்டையை பத்தி பேசிட்டு இருக்கான். என்ன செய்யணும் எனக்கு தெரியலப்பா, நீ தான் கொஞ்சம் பேசி சொன்ன. சரிப்பா, வேற ஏதாவது பிரதிஷ்டை சொல்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கியா? எதுவும் இல்ல. இப்ப நீயே கேள, என்னைய தான் கேட்டுட்டே இருக்க. பிரதிஷ்டை என்ன, நீ என்னன்னு தான் கேளு, நான் பதில் சொல்றேன். ஆமாப்பா சொல்லுப்பா. என்னையா சொன்னா? கேள்வி கேட்காம சொல்லுன்னா எப்படி சொல்ல முடியும்? கேள்வியை கேளுங்க, சொல்லுதேன். கேளுங்க. போன வருஷம் சர்ச்சுக்கு வந்தேன், இந்த வருஷம் பிரதிஷ்டைக்கு வந்திருக்கேன். வந்துட்டோம்ல. நான் இல்லைன்னா எவன் வருவான்? நான் தானே முதல்ல வரணும். என் பேர் இருக்குல்ல. சரி, காலையில பைபிள் வாசிச்சியா? காலையில பைபிளா? காலையில வாசிச்ச மாதிரி இருக்கு, வாசிக்காத மாதிரி இருக்கு. ஒருவேளை வாசிச்சேன். கேலண்டர் வாசிச்சோம். ஆமா, வாசிச்சேன். என்னப்பா வாசிச்ச பைபிள்ல? நானா புசுக்குன்னு கேட்டானே. நான் நம்ம ஃப்ரெண்டு லூக்கா இருக்கேன், அவன் பேர் அடிச்சுடுவோம். லூக்கா வாசிச்சேன். சரி, போன வருஷம் என்ன வாசிச்ச? போன வருஷம் என்ன வாசிச்சோம்? போன வருஷம் மாட்டிப்போமே, நம்ம பைபிளே வாசிக்கல. சரியான கேள்வி, மாட்டிக்கிட்டான். நான் மார்க் வாசிச்சேன். மார்க். போன வருஷம் மார்க் வாசிச்சிருக்க, இந்த வருஷம் லூக்கா வாசிச்சிருக்க. அப்போ ஃபுல்லா பைபிள் வாசிச்சுட்டு அடுத்த தடவை வந்துட்டியோ?
ஆஹா, மாட்டிக்கிட்டோமே. எப்படி? இல்ல 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 இல்லப்பா, நான் பைபிளே வாசிக்கல. நமக்கு பைபிள் எடுத்து வருங்க. சர்ச்சுக்கு போனோமா, 4 பேர் அடிச்சோமா, வீட்டை பார்த்து வந்தோமா, படுத்து வரணுமான்னு இருக்கணும். பைபிள்லாம் வாசிக்கல. வேற ஏதாவது கேள். இது நமக்கு சரிப்பட்டு வராது, வேற கேள். சரி, பிரதிஷ்டைக்கு பைபிள் வாசிக்க மாட்டேன். அதெல்லாம் போட்டு இடத்த வச்சுட்டு எல்லாரும் வாச்சாங்களான்னு கேளு. அவங்கள கேட்டு ஏன்டா கேட்கணும்ல? அவங்கள கேட்காம இல்லையே கேட்கக்கூடாது. எல்லாரும் வாசிச்சிங்களா? இங்கே எல்லாரும் வாசிச்சிருப்பாங்க. கை தூக்க சொன்னா நிறைய பேர் தூக்க மாட்டாங்கல்ல, தெரியுமா? தூக்க சொல்லி பார்ப்போம். சரி, கையை தூக்குங்கப்பா. அங்க ஒரு குட்டி பையன் தூக்கியிருக்கான், அங்க ஒரு பொண்ணு அம்மா தூக்கியிருக்காங்க. ஓகே. எண்ணிக்கை கூடுதல் இருக்குப்பா. எண்ணிக்கை கூடுதா? அடுத்த பாயிண்ட்டுக்கு வா. எப்படி கூடுதுன்னு பார்ப்போம். வாங்க வாங்க வாங்க. சரி, ஜோம் பண்ணியா? எவ்வளோமா? பண்ணப்பா. காலையில பண்ணியா? டிவியை போடுவேனா, நல்ல ஒருத்தர் பேசுவாரா, சரி, ஜோமன் வரா, அப்படியே கேட்பேன். நம்ம ஜோமன் அவ்வளோதானே. கேட்டுட்டு தூங்கிடுவியோ? சில நேரம் தூக்க வரலாம், கேட்பேன், கேட்டுட்டு தூங்குவேன். அதுதானே ஜபம். நமக்கு தனியா ஜோமன் எங்கப்பா நேரம் இருக்கு? அப்படிலாம் நிறைய நமக்காண்டி ஜோமனுக்கு நம்ம வீட்டுல நிறைய இருக்காங்க, நமக்குலாம் அதுக்கு நேரம் இல்லை. நான் தான் சொன்னேனே, போன வருஷம் சாம்பார்ல இருந்து கறிக்குழம்பு மாத்திருக்கேன். அதை யோசிக்கவே நேரம் பத்தல. இதை ஜபம் பண்ண வேற நேரம் கேட்கறேன். ஜபம்லாம் பண்ணல. என்னையே கேட்கறிய? அங்க ஜபம் பண்ணாங்கன்னு கேளுங்க. வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த கறி குழம்புக்கும் இந்த சாம்பாருக்கும் தான் ஒரே சண்டை வருமாப்பா உங்களுக்கு? எனக்கு அதுதான் வேணும். அது இல்லைன்னா தான் பிரச்சனை. இந்த சாம்பாருக்கு அதான் வேணும். அதுக்குத்தான் சர்ச்சுக்கே போறியாப்பா நீ? கேட்டுக்கானே மாட்டிப்போமே. இல்ல, ஆனாலும் போறேன்னு வச்சுப்போமே. இப்ப என்ன செய்யணும்? பிரதிஷ்டைன்னா என்னன்னு தான் நீ நினைச்சிட்டு இருக்க? சாப்பிடணும், நகை போடணும், புது ட்ரெஸ் போடணும், எல்லாரும் என்னைய பார்க்கணும், பார்க்கறன்னா அடிக்கணும், அவ்வளவுதானே. இவன் திருந்த மாட்டான், இவன் திருந்தவே மாட்டான். நல்ல புத்திமதியா சொல்லி அவனை முடிச்சு விடுவேன். இந்த நாடகத்தின் கருத்து என்னவென்று சொன்னால், இன்று நம்மில் பலர் ஆலய ஆராதனைக்கு வருகிறோம், ஆலய பிரதிஷ்டைக்கு வருகிறோம். ஆனால் உண்மையாக ஆண்டவரை நம் உள்ளத்தில் தேடுவதில்லை, நம் இல்லத்திலும் தேடுவதில்லை. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களில் கிறிஸ்து தேவனுடைய ஆவியாய் இருக்கிறார், அவர் நம்முடைய ஆலயங்களில் வாசமாய் இருக்கிறார், நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லி அந்த வசனம் இருக்கிறது. நாம் நம்முடைய சரீரத்தை தேவ ஆலயமாக பாவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதை உள்ளத்தில் இருந்து செலுத்தி, நாம் முதலாவதாக நம்மை பிரதிஷ்டை செய்து பிறரை வரவைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.